போன வாரம் நான் வந்துட்டு கடி போடாம ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரை வச்சு நம்ம வந்துட்டு சாங் கண்டுபிடிக்கிறத வந்துட்டு நம்ம போட்டிருந்தோம். அதுல பெர்ஃபெக்ட்டா ஒவ்வொரு போஸ்ட்டையும் ஃபாலோ பண்ணி கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சார் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நெப்போலியன் சார். இந்த தடவையும் அந்த பிக்சர்ஸை பார்த்து சாங் வந்துட்டு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம். லாஸ்ட்ல இந்த மந்த் எண்டில் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு நான் வச்சிருக்கேன். அது நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன். லாஸ்ட் வீக் வந்து இந்த மந்தோட லாஸ்ட் வீக் வந்துட்டு நான் ரிவீல் பண்றேன். போன வாரத்துக்கான அந்த ஐடன் சீக்கினுடைய பிக்சருக்கான சாங் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி அவங்க கமெண்ட்ல டைப் பண்ணியிருப்பாங்க. நானும் ஒரு தடவை சொல்லிடுறேன். கப்பல் ஏறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா, அந்த சாங் தான் வந்துட்டு நான் பிக்சர்ல வந்துட்டு போட்டிருந்தோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நெப்போலியன் சார். நெக்ஸ்ட் இந்த வாரத்துக்கான கடி ஜோக்கை நம்ம பார்த்துருவோம். இந்த வாரத்துக்கான கடி ஜோக் என்ன அப்படின்னா, கடி ஜோக் கேட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு இல்லையா? எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகச்சும் எனக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கடி ஜோக்ஸ், இந்த இமேஜஸ்ல ஐடென்டிட்டி எல்லாம் கொடுக்கறது உங்க கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்காக தான். ப்ளீஸ் இன்ட்ராக்ட் மீ. கடி பார்த்துருவோமா? கடி. வேடந்தாங்கல் பறவைகள் எங்கிருந்து வருகின்றன அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறேன். ஓகேங்களா? அந்த கேள்விக்கு என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடியா என்னோட யூடியூப் சேனல்ல நான் டேக் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்துட்டு நான் சொல்றேன். அப்புறம் முக்கியமான ஒண்ணு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துருந்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கும் போட்டுக்கோங்க, ஷேரும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது எதையும் மறந்துடாதீங்க. டாடா, பை பை. பை உங்கள் குட் பாக்டீரியா.